நல்லதல்ல என்ற ஒன்றை நல்லதாய் மாற்றுகிற ஒன்று திருமணம். புரியவில்லை? நல்லதல்ல என்று சொல்லுகிற ஒன்றை, எல்லாம் நல்லது நல்லது சொன்னாரு, நல்லதல்ல அப்படி இப்படி சொன்னா புரியும். நல்லதல்ல என்று சொல்லுகிற ஒன்றை நல்லதாய் மாற்றுகிற ஒரு பெருமை ஒரு பெண்ணுக்கு சாரும். இதுவரைக்கும் எல்லாம் நல்லது சொன்னாரு. ஆனா எது நல்லதல்ல சொன்னார்னா, அவன் தனியா இருப்பது நல்லதல்ல. அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை, அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குவேன். இங்க இருக்கிற துணைவியார்கள், மனைவிமார்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது நல்லா இல்லாத ஒரு குடும்பத்தை நல்ல குடும்பமாய் மாற்றத்தான் ஆண்டவர் பெண்ணை உண்டாக்கினார். புரிந்து கொண்டவர்கள் ஆமீன் சொல்லலாம். அதாவது சிறப்பா இல்லாத ஒரு குடும்பம், நன்றாய் இல்லாத ஒரு குடும்பம், நன்மைகள் இல்லாத ஒரு குடும்பம், ஆனால் சிறப்பு இல்லாத ஒரு குடும்பத்தை சிறப்பு சேர்க்கத்தான் ஆண்டவர் பெண்ணை படைத்தார் என்று ஒரு பக்தர் எழுதுகிறார். இது உண்மை. அந்த வார்த்தையை பாருங்கள், நல்லதல்ல நல்லதல்ல. அடுத்த வார்த்தை, அந்த துணை என்ன செய்ய தெரியுமா? நல்லதில்லை என்று சொல்கிற ஒன்றை நன்றாய் மாற்றும். காயத்ரி, ஆண்டவர் இன்னைக்கு முன்ன இந்த இடத்துல கொண்டு வந்த நோக்கமே, அதாவது இந்த குடும்பத்துக்கு நன்மைகளை செய்யும்படியாய். அதாவது அந்த வார்த்தை சொல்றேன், இட் இஸ் நாட் குட். நம்ம என்ன சொல்றோம்? அன்னைக்கு ஒரு வீட்டுல கேட்டேன், என்னங்க உங்க கணவர் குடிக்கிறாரு, அவர் இப்பதானா குடிக்கிறாரு, 20 வருஷமா குடிக்கிறாரு, உங்க சபையில வரும்போதெல்லாம் குடிச்சுதான் இருக்கிறாரு. கவனிங்க, நல்லா கவனிக்கணும். நல்லதல்ல என்கிற ஒரு வாழ்க்கையை நல்லதாய் மாற்றுகிற ஒன்று தான் மனைவி. புரியவே இல்லை. அவர் எப்படி வேணா இருக்கலாம், அவர் யார் வேண்டுமா இருக்கலாம், ஆனால் நல்லதாய் இல்லாத ஒருவனை நல்லதாய் மாற்றுகிற ஒன்றுதான் மனைவி. அவன் சொல்ல மாட்டீங்களா? இது காயத்ரிக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நல்ல குடும்பங்களை, நல்லதா இல்லாத குடும்பங்களை மாத்துற பெண்கள் தான் அதிகம். சொல்றாங்க, புரியுதா? நல்லா இருந்தாங்க குடும்பத்துல, வந்தா மகாராசி, குடும்பத்தை ரெண்டாக்கிட்டான். கவனிங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, there was something lacking in God's creation. ஆண்டவர் படைத்த படைப்பில் ஏதோ ஒரு தூய்வு இருப்பதை ஆண்டவர் கண்டார். அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் ஆண்டவர் ஒரு ஏவாளை உண்டு பண்ணினார். எனவே திருமணம் என்பது ஒரு 3 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். It is a divine institution of God. இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. கவனிங்கள், இப்படி சொன்னாங்க, மேரேஜ் இஸ் மேட் இன் ஹெவன். அது எத்தனை பேர் ஒத்துப்பீங்க தெரியல. மேரேஜ் இஸ் மேட் இன் ஹெவன். அது நிறைய பேர் வாழ்க்கையில் அது எவனா இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மேரேஜ் இஸ் a institution of God. அதாவது அது ஒரு அமைப்பு, நிறுவனம். நான் படிக்கிற கேளுங்க அந்த வார்த்தை, 18ஆம் வசனம், நான் அவனுக்கு உண்டாக்குவேன். அப்ப தேவன் என்ன தெரியுமா? அதாவது ஒரு அமைப்பை உண்டு பண்ணுகிறவர். பிரபாகரன், இன்றைக்கு அதாவது ஏற்கனவே ஒரு பெற்றோரோடு இருக்கிறீங்க, பட் God is going to do something. தமிழ் வார்த்தை படிக்கிறேன், நான் அவனுக்கு உண்டாக்குவேன், நன்மை உண்டாக்குவேன், வாழ்வை உண்டாக்குவேன், செழிப்பை உண்டாக்குவேன், மேன்மை உண்டாக்குவேன், ஆசீர்வாதங்களை உண்டாக்குவேன். கரங்களை உயர்த்தி, நான் அவனுக்கு உண்டாக்குவேன். நான் இந்த ஆங்கில வார்த்தையை நான் போடுகிறேன், டிவைன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் காட். அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க, எல்லாம் கவனிங்க, திருமணம் என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. அன்னைக்கு ஒரு தம்பியை பார்த்தேன், அவன் சொன்னா, எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னா. என்னடா வயசுன்னு கேட்டேன். 24 வயசு ஆச்சுன்னா. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். இல்லையா, நான் ஒரு ஃபேக்டரி வேலை செய்கிறேன், எனக்கு சமைக்க ஆள் இல்லை, துணி துவைக்க ஆள் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ண நல்லா இருக்குமே. அப்போ என்ன நினைக்கிறான்னா, துணி துவைக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கு தான் மனைவி நினைக்கிறான். தேவன் அதற்காக அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், திருமணம் என்பது ஒரு தெய்வீகமானது. நீங்க அநேக குடும்பங்கள் அது இல்லை. கொஞ்சம் சின்ன உள்ள கேட்கிறேன், உங்க குடும்பம் தெய்வீகமான குடும்பமா? தெய்வீகம் என்ற வார்த்தையில் தேவன் இருக்கிறாரா? திரும்ப சொல்லுகிறேன், ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அவர் வந்தால் உடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும்.
அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உண்டாக்குவேன். என்னங்க? உண்டாக்குவேன். அதுல இன்னொரு வார்த்தை கூட போட்டிருக்குது, உண்டாக்குவேன். அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. உண்டாக்கிற தேவன் அதுல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கவனிங்க, இதுல ஒரு வார்த்தை, God not only, it is not a divine institution, it is a divine responsibility. திருமணம் என்ற ஒரு பொறுப்பு. ஏற்கனவே பிரபாகர் ரொம்ப பொறுப்பான ஒரு தம்பி இருக்கிறீங்களா? பிரபாகரன் ரொம்ப பொறுப்பானவர். அவருக்கு நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் நேரம் அவங்க அம்மாட்ட கொடுத்துருவார். பொறுப்பு. ஆனா அதை விட பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? அதை வாசித்து பாருங்க. திருமணத்தில் இஸ் a marriage involves a responsibility. இது 2 பேருக்குமே. ஏமா நீ இப்படி இருந்த, ஒருவேளை உன் தட்டை உங்க அம்மா கழுவி இருப்பாங்க, இனிமே உன் தட்டை நீ தான் கழுவணும். புரியுதா? உனக்கு உங்க அம்மா ஒருவேளை பெட்டெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க, நீ தான் உனக்கு பெட்டெல்லாம் போட்டுக்கணும், அவருக்கு சேர்த்து போடணும். புரிய மாட்டேங்குது. ஒருவேளை உங்க அம்மா உன் துணியை துவைச்சிருப்பாங்க, இனி உன் துணியும் துவைக்கணும், உங்க வீட்டுக்கார துணியும் துவைக்கணும், முடிஞ்சா மாமனார் மாமியார் துணியை துவைக்கணும். என் மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிடும் இந்த பொண்ணு. அவங்க அம்மா அதோட டென்ஷன் ஆகிடுவாங்க. இதுதான் என் பொண்ணு கொடுத்து. கவனிங்க, மேரேஜ் இன்வால்வ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப பேருக்கு புரியல, ரொம்ப பேருக்கு புரியல. கல்யாணம் என்பது தான் தோணித்தனமாய் வாழ அல்ல. இப்ப கவனிங்க, சில பசங்களை பார்த்து இப்படி சொல்றாங்க, அவனை ஒரு காலில் ஒரு கட்டு போட்டா சரியாயிட்டோன்னு. அதை விட மோசமாயிடுறாங்க. ஆனா உண்மை என்னவென்றால், மேரேஜ் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த வார்த்தை படிக்கிறீங்க, பொறுப்பு இருக்குதா இல்லையா பாருங்க. 18ஆம் வசனம் திரையில் போடுங்கள். 19. பின்பு கர்த்தர் மிருகங்களை அதுல கொண்டு வந்தார் பாருங்க. ஆதாம் அவனுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி. ரொம்ப கஷ்டம் இல்லை? பூனைக்கு பூனைன்னு பேர் வைக்கணும், குரங்குன்னு பேர் வைக்கணும், யானைக்கு யானைன்னு பேர் வைக்கணும். என்னடி பாக்குறீங்க? எலிக்கு எலின்னு பேர். எவ்வளவு கஷ்டமான வேலை இல்லை பிரபாகர்? இதுவரை எப்படியோ வாழ்ந்து வரவழிலிருந்து செலவுகள் செய்து வாழ்ந்திருந்தாய். இது ரொம்ப பொறுப்பு. வரும்போது 2 பால் பாக்கெட் வாங்கிடுவாங்க. வரும்போது கடையில வரும்போது காப்பி தூள் ஒரு பாக்கெட் வாங்கிடுவாங்க. உங்க அம்மா சொன்னா நீ கேட்ப. அதை விட டெய்லி போன் வரும். உன்னை ஸ்டேட்டஸ்ல வேறலாம் இருந்துச்சு, இப்ப ஸ்டேட்டஸ் தெரியுமா? வரும்போது 2 பால் கவர் வாங்கிடுவாங்க. சொல்லுங்க, என்ன அவனிடத்தில் கொண்டு வந்தார்? சொல்லுங்க, பிரபாகர் காயத்ரி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு அதை போட்டிருக்குது, எந்தெந்த பேரிட்டானோ அது அவனுக்கு. திருமணம் என்பது ஒரு பொறுப்பு. நிறைய பேருக்கு அது இல்லை. இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை தெரியுமா? அன்னைக்கும் பொறுப்பு இல்லாம இருந்தா இன்னைக்கும் பொறுப்பே இல்லாம இருக்கிறான். மேரேஜ் ஆஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க 2 பேருக்குமே கவனிங்க, புரியுதா? உங்க 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன்டா வந்து இப்ப அண்ணாதுரை சொன்ன, திருமணம் என்பது ஒரு பெரிய முற்றுகிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ள இருக்கிறவன் எப்ப வெளியே போலான்னு பாக்குறான், வெளியே இருக்கிறவன் எப்ப உள்ள வரலான்னு பாக்குறான். புரியுதா உங்களுக்கு? இவர் உள்ள வந்திருக்கிறார், அவங்க 2 தம்பிங்களை எப்ப உள்ள போலான்னு பாக்குறாங்க. அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க எவ்வளவு பொறுப்புன்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் உங்க அம்மா அப்பா எல்லாம் வாங்கி போட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அந்த காயத்ரி மெசேஜ் அனுப்பும், வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. புரியுதா புரியல தெரியல. ஸோ மேரேஜ் as a responsibility. அதான் ஒருத்தர் சொன்னாரு, இந்த திருமணங்களை 3 ரிங் இருக்குதான். 3 ரிங்கு. ஒன்று ஒன்று என்கேஜ்மெண்ட் ரிங்கு, அது போட்டுக்கிறாரு அவரு. அப்புறம் வெட்டிங் ரிங்கு ஒன்று இருக்குது, அது இப்போ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று சஃபரின்னு ஒன்று இருக்குது, அது பின்னால கவனிங்க. ஆனால் அது ஆண்டு ஒன்று கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை படிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, அதுவே அதற்கு பேராயிற்று. கவனிங்க, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நீங்கள் செய்கிற ஒன்றை அப்படியே காலமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கர்த்தர் நடத்துவார். அந்த வார்த்தையை போடுங்க, என்ன பேரிட்டானோ அப்படியே ஆயிற்று. கவனிங்க, உங்கள் பேர் விளங்கணும். ஆமேன். நீங்க எங்க இருந்தாலும், அமெரிக்காவுக்கு போனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் உங்க பேர் விளங்கணும். அதான் பேர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்றாங்க. ஸோ மேரேஜ் ஆஸ் அ இன்டென்ஷன், அதாவது இன்ஸ்டிடியூஷன். 2வது, அந்த திருமணத்தை ஆண்டவரே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். God's intervention. நான் தமிழ்ல போடுவாங்க, அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். பாருங்க அந்த பொறுப்பேற்று. 11ஆம் வசனம், 21ஆம் வசனம். God intervenes. தேவன் ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அத்தனை அவர் பார்த்துப்பார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதுலயே 19 கூட 19
இது கொஞ்சம் புரியாது உங்களுக்கு. God intervene in your marriage. அதாவது ஒன்று வார்த்தை போட்டேன், உனக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஆண்டவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. உனக்கு என்னெல்லாம் தேவை? 19 சகலவித, புரியுதா உங்களுக்கு? பிறகுன்னா சிங்கக்காரடியெல்லாம் இல்லை, புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்றதுக்கான எல்லாமே, அது மட்டனா இருக்கலாம், சிக்கனா இருக்கலாம், எல்லாமே. அடுத்து பறவைகள், அது சாப்பிட்றோமா இல்லைன்னு தெரியல. என்னென்ன, அதாவது அவனுக்கு என்ன தேவையோ, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், என்னென்ன தேவையோ அத்தனையும் அவரிடத்துல கொண்டு வந்தார். கரங்களை உயர்த்தி நம்புறீங்களா? வாட் யூ நீட் God will bring into you. உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் உனக்கு கொண்டு வருவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனா என்ன தெரியுமா? அந்த தேவன் கொடுத்த அந்த இடத்துல இருக்கணும். தேவன் அந்த பொறுப்பை நிறைவேற்றணும். அதுல வார்த்தை போட்டிருக்குது, அவனிடத்தில், நம்புறீங்களா? ஹலோ, வாழ்வை கொண்டு வருவார், ஆரோக்கியத்தை கொண்டு வருவார், உயர்வை கொண்டு வருவார், செழிப்பை கொண்டு வருவார், எல்லாம் கொண்டு வருவார். ஏன் தெரியுமா? God intervene in your family. உங்களுடைய குடும்பத்தில் அவர் ஒரு பங்குதாரராய் மாறுகிறார். அதை போடுவாங்க, God intervene. தேவன் அந்த குடும்பத்தினுடைய பங்குதாரராய் மாறுகிறார். இன்னைக்கு நீங்க தனித்தனியா இருந்தீங்க, உங்க குடும்பத்துல அவர் குறுக்கிடுகிறார். ஒத்துப்பீங்களா? அவர் எஸ்ன்னா நீங்க எஸ்ன்னு சொல்லணும், அவர் நோன்னு சொல்ல நீங்க நோன்னு சொல்லணும். பிரபாகர் சபைக்கு போலான்னா போலான்னு சொல்லணும். இல்லைங்க இப்ப துணி ஊற போட்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி காயத்ரி சபைக்கு போலான்னா இல்ல எனக்கு ஆன்லைன் ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அவங்க வேற மாதிரி ஆயிடும். கவனிங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் பங்குதாரராய் மாற விரும்புகிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? God wants to be a partaker in our life. அந்த வசனத்தை நான் படிக்கிற கேளுங்கள். அந்த வார்த்தையை 6 சொன்னேன். அவனிடத்தில் சொல்லுங்க, அவைகளை அவனிடத்தில். அந்த வார்த்தையை சென்று மாற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 பேருக்கும் என்ன தேவையோ நம்ம உன் தேவை அவற்றை மட்டும் சொல்லணும். உங்க தேவை அவற்றை மட்டும் சொல்லணும். டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அவைகளை அவரிடத்துல கொண்டு வருவார். நம்புறீங்களா? ஆதாம் ஏவாள் கேட்கல, ஏன்னா அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அவைகளை உங்களிடத்துல கொண்டு வருவார். கரங்களை போய் சொல்லுங்களா, அவைகள் இடத்துல கொண்டு வருவார். இதுவரைக்கும் யாரும் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ தேவன் சொல்றாரு, ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. தமிழ்ல அதை போட்டிருக்கிறேன். தேவனே, அவரே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லாமா இருப்பார். எப்ப தெரியுமா? அவரை நீங்கள் மையமாய் கொள்ளும் போது, அவரை மையமா வச்சுங்க, அவர் வைத்த இடத்துல இருங்க, உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். திரும்ப சொல்கிறேன், அவரிடத்தில் அவைகளை கவனிங்க, அவைகளை அவனிடத்துல. இதுக்கு வேற அர்த்தம் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் எல்லாவற்றையும் உன்னிடத்துல கொண்டு வருவேன். கரங்களை போய் சொல்லுங்க, எல்லாவற்றையும். நீ பாருங்க, மனுஷன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தேடுறான். ஆகாயில வசனம் இருக்குது. ஆகாயில திரளாய் விதைக்கிறார்கள், கொஞ்சமாய் அறுக்கிறார்கள், புசிக்கிறார்கள், திருப்தி இல்லை, உடுத்துகிறார்கள், ஆனா குளிர் காயவில்லை. ஆனா தேவன் சொல்றாரு, நான் வைத்த இடத்தில் இருப்பாயானால். கவனிங்க, அந்த ஆரம்பத்துல சொன்னேனே, என்னுடைய தெய்வீக திட்டத்தில் இருப்பாயானால். இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனை தான், they are not in the institution of God. தேவன் அமைத்த அந்த அமைப்பில் இல்லை. ஆரம்பத்தோட சொன்னேன், இது யானைன்னா இது பூனந்து, இது பூனன்னா அது யானந்து. அது ஆண்டவர் சொன்னாரு, அவர் இருவரும் ஒரே மாமிசமா இருப்பார்கள். அந்த தேவனுடைய அந்த அமைப்பில் 2 பேரும் கவனிங்க, தேவனுடைய இந்த இணைப்பில் கவனிங்க, இணைப்பில் நீங்க இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களை தேடி வரும். தேவனுடைய இணைப்பில் இருங்க, வசனத்தின் இணைப்பில் இருங்க, சபையின் இணைப்பில் இருங்க, சபை மக்களோடு இணைப்பில் இருங்க, எல்லாம் தேடி வரும். அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஏனென்றால் அவரே சொன்னார், கவனிங்க, இது நல்லதல்ல. 3வது சொல்லுகிறேன், 3வது வார்த்தை அது எழுதப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தை கடைசியாக ஒன்று போட்டிருக்குது. அந்த 3வது ஐ போடுங்க, 3வது ஐ, 3வது அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு வார்த்தை 21:22 அவளை மனுஷனிடத்தில். கவனிங்க, இதை கண்டுபிடிச்சவரு
கவனிங்க, இதுவரைக்கும் அவன் அப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே கிடையாது. ஒரு பெண் என்ற அந்த வார்த்தை அர்த்தமே தெரியாது. காணாத ஒன்றை கண்டுபிடிப்பாரானால் வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் கண்டுபிடிப்பார். அதுல போட்டு பாருங்க, அந்த இடத்துல அவளை திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது, கொண்டு வந்தார், கொண்டு வந்தார், கொண்டு வந்தார், கொண்டு வந்தார். என கேட்கிற அருமையான அவனுடைய பிள்ளைகள், யாரானாலும் தேவன் உடைய வாழ்க்கையின் மையமா இருப்பாரானால், தேவனுடைய மையத்துக்கு இருந்தீங்கன்னா, தேவனை அதாவது ஆண்டோட வாழ்க்கை எல்லாவற்றையும் எல்லாமா இருந்தால், திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் கொண்டு வருவார். அவளை முதல்ல சொன்னது, அவைகளை அவனிடத்திலே கொண்டு வந்தார், அவளை அவனிடத்திலே கொண்டு வந்தார். அப்படியானால் அவர் யார் தெரியுமா? உலகத்துல சொல்றாங்க குறிப்பறிந்து செய்யும் இல்லாள். அது உண்மையா பொய்யா தெரியல, புரியல இல்ல. மனைவி என்பவள் குறிப்பறி செய்வாளாம், தேவைக்கு முன்னாடி நிற்பாளாம். இப்பெல்லாம் அப்படி இருக்கிறாங்களா தெரியல. அந்த ஐயா கூப்பிடுறாரு அன்னைக்கு மனைவிய 4 தடவை. அந்த அம்மா சொல்லுது, இப்பதான் நான் உட்கார்ந்தேன், உனக்கு கண்ணு அவியிலேயே, உன்னை பெத்த மாதிரி தானே எங்க அப்பா என்ன பெத்தான், கையில் எடுத்துக்கூடாத தண்ணிய என்னங்க அப்படியெல்லாம் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் நான் அதாவது இப்படி சொல்ல இருப்பேன், சொல்லுங்க, உருவாக்கி கவனிங்க, he makes something which you need. உனக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கி கொண்டு வருவார். நம்புறீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், அவர் மையம், நீங்கள் விளிம்பு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நான் மையமா இருக்கிறேன், அவர் விளிம்பில் இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, ஏங்க ஜோமல்ல நேரமே இல்லைங்க, வேதம் வாசிக்க நேரமே இல்லை, சபைக்கு போக நேரமே இல்லை, நான் 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 நான். ஒரு 2 பேரும் சொல்ல போறேன், அறிவை நம்பாதீங்க, படிப்பை நம்பாதீங்க, வேலையை நம்பாதீங்க, ஆண்டவர் மட்டும் நம்புங்க. திரும்ப சொல்லுகிறேன், அதை உங்களிடத்திலே அவர் கொண்டு வருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எல்லாவற்றையும் ஒரு வாழ்க்கையில சிறப்பாய் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வார்த்தை 24 இதன் நிமித்தம் புருஷன் தகப்பனின் தாயையும் அது கைவிட்டு அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், God, intention of God, intervention of God. அது மட்டுமல்ல, உடைய வாழ்க்கையிலே அவர் பாருங்க, இன்வென்ஷன், உடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் தேவையெல்லாம் செய்வார். யோசித்து பாருங்க, ஆதாம் எனக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று கேட்கல, கேட்டேன்னா ஆண்டவரே எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு தோல் ட்ரெஸ் வாங்கித்தாங்க, நெவர். அவன் எதுவுமே கேட்கல. நான் ஆரம்பத்துல சொன்னேன், பறவைகள், ஊர்வன, பரப்பன, கனிகள், காய்கறிகள் எல்லாமே கவனிங்க, அவர் அவரிடத்துல கொண்டு வந்தார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் மையமா வைங்க. அடிக்கடி யோசிக்கிறேன் நான், இப்ப கூட ஒண்ணுமே இல்லாத ஒரு உதயகுமார் குடும்பம், புரியுதா உங்களுக்கு? இப்பதான் பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, ஆனா அந்த ஆண்டவர் இந்த குடும்பத்துல மையமா இருந்தார். தேவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார், இனியும் கொண்டு வருவார். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய நோக்கம் உங்களை பற்றி கவனிங்க. ஏதோ கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை பெறணும், அதை ஸ்கூல்ல போய் சேர்க்கணும், அதுக்கு பேரு காலம் பார்க்கணும், அதுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமையாய் ஊழியம் செய்யும்படியாய், ஆண்டவருடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக, அதுக்காகத்தான் உங்களை கத்தரை வைத்தார். அதாவது வேதம் சொல்ல மல்கியாவிலே அவர் அதாவது வெறும் பிள்ளைகளை மட்டும் பெறுவதற்காக இந்த குடும்பத்துல திருமணம் உண்டாக்கல. அந்த திருமணங்கள்லாம் வேற, ஜஸ்ட் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஆனா இது தெரியுமா, எல்லாம் திரையில் பாருங்கள், ஒரு பெரிய நோக்கம். பிரபாகர் உங்களை பற்றி தேவனுக்கு பெரிய நோக்கம் இருக்குது. இதை பற்றி சொல்லணும்னா, ஒரு மல்டி டேலண்டட் மேன், பன்முக அதாவது திறமை கொண்டவர், எல்லாமே A to Z பண்ணுவார். அதே போல காயத்ரி வர வேண்டும் என்று விரும்புகிறேன், ஒரு இருக்குது. இப்போ அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கணவன் மனையா வாழணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளை பெறணும், அதை விட தேவர் ராஜ்யத்திற்கு பயன்படணும். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில் தேவ நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா? உங்களை கணவன் மனைவி இணைத்து இருக்கிறாரு. Did God fulfill his plan and purpose in your life? வாழ்க்கையில அது நிறைவேறவில்லை என்றால் உங்கள் திருமண வாழ்க்கை வீணானது, அர்த்தமற்றது. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். அது உயர்தனை அல்ல,
அது அக்ரிணை. அதுவும் பண்ணுது, அதுவும் பிள்ளைகளை பெறுது, அதுவும் வாழ்க்கையை முடிக்குது. ஆனா உங்க வாழ்க்கையை கேட்கிற எல்லாருமே there's a purpose in your life, there's a plan in your life, there's a promise in your life. ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு வாக்கு தத்துவம் இருக்கிறது. எனவேதான் தேவன் சொன்னார் நல்லது அல்ல. யோசித்து பார்த்தீங்களா? அப்படி இருந்திருக்கலாம் அவன் ஆதாம், அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அவன் வாழ்க்கையில் அந்த தேவன் குறுக்கிட்டார். குறுக்கிட்டு ஒன்று சொன்னாரு. அடுத்த வார்த்தை கண்டுபிடிப்பு 22 யாருமே செய்யாத ஒன்று. 22 மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் சர்ஜன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். முதல் மருத்துவ நிபுணர் அவர் தான். அனஸ்தீசியா அவர் தான் கொடுத்தாரு. சர்ஜரி அவன் தான் பண்ணாரு. அனஸ்தீசியா படிக்கிறீங்களா? அனஸ்தீசியா அதுல போடுறது அவனுக்கு நித்திரை உண்டு பண்ணினார். அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணினார். அனஸ்தீசியா கொடுத்தாரு, அப்புறம் சர்ஜரி பண்ணார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த சர்ஜரி தான் இன்னைக்கு இருக்கிற காயத்ரி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொண்டு வந்தார். நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன், திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க. உங்க வாழ்க்கையில் எல்லாம் அவர் பார்த்துப்பார். இதுல ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு வார்த்தை தேவன் கண்டுபிடித்தார். என்னங்க? பெண்ணை கண்டுபிடித்தார், அவள் தேவைகளை கண்டுபிடித்தார், வாழ்க்கையை கண்டுபிடித்தார், எல்லாவற்றையும் கண்டுபிடித்த ஆண்டவர். அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது. ஒரு வார்த்தை சொற்றொடர் 22 கடைசி வார்த்தை வெட்கப்படாதிருந்தார்கள். 22:5 கடைசி வார்த்தை வெட்கப்படாதிருந்தார்கள். உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், வாழ்க்கையில் எந்த நிலையிலும் வெட்கப்படாமல் கர்த்தர் பாதுகாப்பார். குடும்பங்களிலே பாதுகாப்பார், உங்களுடைய வேலைகளிலே பாதுகாப்பார், ஒரு சமுதாயத்திலே you should not be ashamed. ஏன் தெரியுமா? வெட்கப்படாதிருந்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பாருங்க, பிள்ளைகளால வெட்கம், குடும்பத்தால வெட்கம், ஏதோ ஒரு வெட்கம் அவளை வாட்டி வதைக்கிறது. ஆனா தேவன் சொல்கிறார், நீங்க 2 பேரும் வெட்கப்படவே மாட்டீங்க. you will not be ashamed. நம்புறீங்களா? ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை அவர் மையமா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் குறுக்கிடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வசனம் போட்டது அவனிடத்திலே கொண்டு வந்தார். 2வது அவளை அவனிடத்திலே கொண்டு வந்தார். அவர் யார் தெரியுமா? தருகிற கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் வாங்குகிறவர் அல்ல, தந்து அனுப்புகிறவர். எனவே திருப்பி நான் சொல்ல விரும்புகிற ஒரே வார்த்தை, அந்த முதல் வார்த்தை தேவ நோக்கம். ஊழியம் செய்கிறார் அவர், நீங்கள் ஊழியம் செய்யறீங்க, அதுதான் நோக்கம். the priorities in priorities, அதாவது எல்லாவற்றிலேயும் அவருக்கு மகிமையா இருக்கும். இருக்கிற விசுவாசிகளை சொல்றேன், கணவன் மனைவி சொல்றேன், சம்பாதிங்க, சாப்பிடுங்க, வீடு கட்டுங்க, மாடி வாங்குங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஒன்னே ஒன்று, லாஸ்ட் the intention of God. என்னை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, இதை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, என்னுடைய பிள்ளையாய் மாற்றினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், எங்கேயோ பிறந்த நீங்க எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சென்னையில பிறந்தேன், எங்க வீட்டுக்காரமா கேரளால பிறந்தாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. பார்த்தது கல்யாணம், அதாவது நான் முதல்ல எங்க பாஸ்டரோட அந்த பொண்ணை பார்த்தேன், அப்புறம் மனமடையில தான் பார்த்தேன். புரியவே இல்லை, நம்ப மாட்டீங்கல்ல? எங்க பாஸ்டரோட பார்த்து 2 நிமிஷம் தான் பார்த்தேன். ஏன்னா பாஸ்டரோட பார்க்கும்போது கொஞ்சம் மரியாதை இருக்கணும். அந்த பாஸ்டர் அம்மா நல்லா பாரு, நாங்க எங்க பாக்குறது? அதுல போனே இல்லையே, 42 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு தான் பார்த்தேன், புரியவே மாட்டேங்குது. நான் சொல்லுவது நோக்கம், திருமணம் என்பது தேவ நோக்கம் நிறைவேறணும். அந்த நோக்கம் நிறைவேறலைன்னா நம்முடைய திருமண வாழ்க்கை வீணானது. எனவே இந்த நாளிலே I pray the Lord's intention should fulfill your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நோக்கம் நிறைவேற வேணும். 2 பேருக்கும் சொல்லுங்க, தேவனே எங்க வாழ்க்கையில நீங்க மையமா இருங்க. கவனிங்க, உனக்கு சொல்ல போறேன். இப்போ கைப்பிடிச்சு கொடுத்த பிறகு அந்த அம்மா அவங்க தூரம் போயிடணும் என்று பாக்குறீங்க. அவர் கைப்பிடிச்ச பிறகு ரெபேக்கா உதயகுமார் தூரம் போயிடணும். தேவன் தான் குறுக்கிடணும். நீ நிறைய குடும்பங்கள்ல அந்த கல்யாணம் பண்ண பொண்ணுகிட்ட என்ன சாப்பிட்ட, ஏது சாப்பிட்ட, உப்பு போட்டியா, சக்கரை போட்டியா, அது ஏதாவது போடுது. நீங்களே பேசுறது, அவன் எப்ப பேசுறது? அதனால தேவன் தான் வாழ்க்கையில குறுக்கிடணும். வாட் எவர் இட் ப்ராப்ளம், bring it to God. அவர் குறுக்கிட்டால் எல்லாமே மாற்றம் ஏற்படும். இந்த மனுஷங்க குறுக்கிட்டாங்கன்னா
நீ அப்படி சொன்ன, நீ இப்படி சொன்ன, உங்க அம்மா இப்படி சொன்னா, உங்க அப்பா இப்படி சொன்னா, தேவை அதெல்லாம். So allow God to intervene. உடைய வாழ்க்கையில அவருடைய குறுக்கீடுக்கு அனுமதிப்போம். நிறைய குடும்பங்கள் கெட்டு போனதுக்கு காரணமே உன்ன அம்மா அப்பா தான். என்ன பாக்குறீங்க? அந்த அம்மா அப்பா சொல்ற தவறான ஆலோசனை. திரும்ப சொல்றேன், உங்க 2 பேர் வாழ்க்கையில அவர் மட்டும்தான் மையமா இருக்கணும். Nobody should come, only God should intervene. அப்படி இருக்குமானால் உங்களை கொண்டு தேவன் மகத்தான காரியங்களை செய்வார். சொல்லுங்க, உங்களை கொண்டு மகத்தான காரியங்களை. கடைசியில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். இதுக்கு ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இன்னைக்கு காலை வாசித்தேன், தேவ நீதியினால் சூழப்பட்டிருந்தார்களாம். உடை இல்லை, ஆனா they are covered but God's righteousness போட்டுக்குது. அந்த ஆங்கில வார்த்தை போடுது, they are covered with righteousness of God. தேவ நீதியினால் அவர் சூழ்ந்திருந்தாங்களாம். இந்த கோட்டெல்லாம் இன்னும் 10 நிமிஷத்துல போயிடும். இதெல்லாம் இந்த பட்டுவிடெல்லாம் போயிடும். நீதி என்னைக்கு இருக்கும்? என் நீதி என்னென்று நிலைத்திருக்கும். வானம் அழியும், பூமி ஒழியும், ஆனா கர்த்தருடைய நீதி உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் எப்போது இருக்கும். ஆமென். 3 காரியங்கள். தேவ நோக்கம். 2வது தேவனுடைய அந்த குறுக்கீடு. நான் சொல்லுற வார்த்தை, அவர் எஸ் சொன்னா எஸ் சொல்லுங்க. சில நேரங்கள்ல அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தம்பி பிரபாகர் சின்ன காரியம், அதாவது அவர் சம்பாத்தியத்துல உண்மை உள்ளவர், தசமபாகத்துல உண்மை உள்ளவர், காணிக்கையில உண்மை உள்ளவர், எல்லாத்துக்கும் உண்மை உள்ளவர். நான் ஏன் சொல்றது தெரியல உங்களுக்கு. சில நேரங்கள்ல தேவைகள் வரும், ஆனா தேவைகள் மத்தியில் தேவனை முன்னால வைங்க, தேவைகள் பின்னால போயிடும். தமிழ் புரிய நினைக்கிறேன். தேவைகளை பின்னால வைங்க, தேவனம் இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ தொடர்ந்து பண்ணுங்க. வாட் யூ ஹவ் டன். ஊழியம் பண்ணீங்க, சண்டே கிளாஸ் எடுத்தீங்க, எடிட் பண்றீங்க, ஷூட் பண்றீங்க, இப்போ ஷூட்டோட இருக்கிறீங்க. ஆனா எதை பண்றீங்களோ, ஒரு சின்ன கேள்வி, கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தார். ஆமே. யூ ஆர் டிஸ்கவர்ட் பை காட். தேவனுடைய கண்டுபிடிப்புல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. சார் ஐசக் நியூட்டனை பார்த்து கேட்டாங்களா, உங்க கண்டுபிடிப்புகள்ல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னு? அவர் சொன்னாரா, என்னுடைய கண்டுபிடிப்புல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன ஆண்டு கண்டுபிடிச்சாரு, அதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புனாராம். சார் ஐசக் நியூட்டன் ஒரு மாபெரும் விஞ்ஞானி, இந்த புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர். அவர் சொன்னாரா, என் கண்டுபிடிப்புகள் ஒன்றுமில்லை, என்னை ஒருவர் கண்டுபிடித்தாரு, அதான் பெரிய கண்டுபிடிப்பு. ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார். அவன் சொல்ல மாட்டீங்களா? அவர் கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புல அவரை மையமா வைங்க. அவருடைய நோக்கம் நிறைவேற ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு பாடலை பாடுவார்கள். தொடர்ந்து கர்த்தர் ஆராய்ந்த அவள் திருமண உடன்படிக்கையிலே அவர்கள் இணைவார்கள். ஒரு பாடலுக்கு